ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சண்டே ரொட்டீன். எப்போவுமே மாவு மற்ற விஷயங்கள் மண்டே டு ஃப்ரைடேக்கு உள்ளது தேவையான ப்ரிப்ரேஷன் ஒர்க் அதெல்லாம் பார்க்குற நாள் இன்றைக்கி. ஸோ மாவு அரைக்கிறதுக்கு நான் வந்து இட்லிக்கு 1:5 தான் ரேஷியோ. ஒரு டம்ளர் உளுந்து எடுக்கிறேன் அப்படின்னா 5 டம்ளர் வந்து இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது டின்னருக்காக நான் வந்து குதிரைவாலி அடை தோசை செய்ய போகிறேன். ஸோ இது வந்து 4 பொருட்கள் ஆட் பண்ணணும். இது வந்து குதிரைவாலி கைக்குத்தல் அரிசி 1 டம்ளர் எடுத்திருக்கேன். 1 டம்ளர்னா தலை தட்டி லெவல் எடுத்திருக்கேன். இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அது நல்லா நிறச்சி ஃபுல்லாக கூம்பாக வர மாதிரி அது வந்து 1 டம்ளர் எடுத்திருக்கேன். நீங்கள் 1 எடுத்துக்கலாம், இல்லைனா 1 1/4 கூட எடுத்துக்கலாம். ஏன் வந்து எல்லாமே ஈக்குவல் ரேஷியோ நான் எடுக்கிறேன் அப்படின்னா, குதிரைவாலி கைக்குத்தல் அரிசி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது கூட பருப்பு ஆட் பண்ணும்போது இன்னும் சாஃப்ட் ஆகிட்டு தோசை ஊற்ற முடியாது. தோசை ஊற்றுறதுக்கு கொஞ்சம் ரஃப்பான கன்சிஸ்டன்சி வேணும். அதனால நான் வந்து பருப்பு மட்டும் கடலைப்பருப்பும் துவரம் பருப்பும் முக்கால் உலக்கு தான் எடுக்க போகிறேன். மற்றபடி வந்து இட்லி அரிசி வேணும்னா நீங்கள் 1 1/4 ஆட் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் தப்பில்லை. அடுத்தது கடலைப்பருப்பு. அது வந்து முக்காலுக்கு கொஞ்சம் அதிகம், தலை தட்டினதுக்கு கொஞ்சம் கம்மியான அளவு. ஸோ கடலைப்பருப்பு இது எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் துவரம் பருப்பும் ஆட் பண்ணணும். அதோட ரேஷியோவும் காமிக்கிறேன் உங்களுக்கு. அடுத்தது துவரம் பருப்பு, அதுவும் இந்த லெவல்லே தான் எடுத்திருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ 4 பொருள் ஆட் பண்ணியிருக்கேன். இட்லி அரிசி 1 1/4, தலை தட்டின லெவலில் கைக்குத்தல் அரிசி குதிரைவாலி, கொஞ்சம் முக்காலுக்கு மேலே கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு 3 டைம்ஸோ 4 டைம்ஸோ அந்த அழுக்கு அந்த தண்ணி கிளியராக வர வரைக்கும் உங்களுக்கு சரிங்களா, அது மாதிரி நல்லா அலசிட்டு தண்ணியை ஊற வைக்கணும். தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அரைக்க போகிறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி என்ன பண்ணிக்கலாம்னா, வரமிளகா இருக்குது இல்லைங்களா, வரமிளகா வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அரைக்கும் போது அரைச்சிட்டு அது எந்த பதத்தில் இருக்குது அப்படிங்கிறதையும் சேர்த்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், குதிரைவாலி அடை தோசைக்கு எல்லாத்தையும் சுத்தமாக நல்லா கழுவி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இது இட்லிக்கானது. இட்லி அரிசி உளுந்து எல்லாமே கழுவி க்ளீனாக ஊற வச்சாச்சு. நான் மிளகாயை இப்போவே சேர்த்துட்டேன். காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் வரமிளகாயை. ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் கழித்து நம்ம அரைக்கலாம். அரைச்சிட்டா இது வந்து இன்றைக்கி நைட்டே டின்னருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து புளிக்க வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது, உங்களுக்கே தெரியும். இது மட்டும்தான் ஓவர் நைட் வந்து புளிக்க போகுது. இப்போ இங்கே டைம் 5 மணி சாயங்காலம். இட்லிக்கு ஊற வச்ச உளுந்து ரெடியாக இருக்குது. இது அரிசி, அதுவும் ரெடியாக இருக்குது. இது குதிரைவாலி அடை தோசைக்காக ஊற வச்சது. இது எல்லாமே ரெடியாக இருக்குது. நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த மெஷரிங் டம்ளரில் தான் எல்லாமே நான் மெஷர் பண்ணேன். குதிரைவாலி அரிசி, பருப்பு 2 பருப்புமே. கிரைண்டர் கழுவி ரெடியாக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் வந்து இட்லிக்கு தான் அரைக்க போகிறேன். இட்லிக்கு அரைக்கிறது ஃபஸ்ட்டு உளுந்து, அடுத்தது அரிசி. இது 2ஐயும் போட்டு அரைச்சி வலிச்சுட்டு தான் குதிரைவாலி வந்து நான் அரைக்க போகிறேன். ஏன்னா குதிரைவாலியில் வந்து மிளகா, சோம்பு, பூண்டு இதெல்லாம் ஆட் பண்ணுவோம். அதனால் அதை கடைசியாக அரைக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். இட்லி மாவு அரைச்சி எடுத்துட்டேன் நான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து குதிரைவாலி அடை தோசை அரைக்க போகிறேன். அதுக்கு தேவையான சோம்பு இங்கே வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் அளவு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது, நான் தோராயமாக எடுத்திருக்கேன். நான் ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூன் வச்சுருக்கேன், அதில் தான் எடுத்தேன் நான். அப்புறம் பூண்டு, சின்ன வெங்காயம் வந்து தோசை ஊற்றும் போது போடுறதுக்கு, இது அரைக்க போகிறதில்ல. ஸோ அரைக்கும் போது சோம்பு, பூண்டு, ஏற்கனவே அந்த ஊற வச்சதில் வரமிளகா ஊறுது இல்லைங்களா, அதுவும் சேர்ந்து அரைக்க போகிறோம். இப்போ நான் அது எல்லாமே காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்திங்களா, இந்த ஊற வச்சது ஊறி ரெடியாக இருக்குது. இந்த வரமிளகா வந்து நல்லா ஊறி நல்லா சதன்னு இருக்குது. இப்போ இதை நீங்கள் அரைச்சிங்கன்னா நல்லா ஃபைனாக ஆகிடும். அதுக்காக தான் இதை ஊற வச்சது. ஊற வைக்காமல் போடும்போது பிசுறு அங்கங்கே ரெட்டாக தெரியும். அது வந்து நல்லாவும் இருக்காது, அது ஃபுல்லாக மிக்ஸ்அப் ஆகிருக்காது அந்த டேஸ்ட்டுக்கு. அதுக்காக தான் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு போடுவேன் நான். அதை போட்டு தான் தோசை ஊற்ற போகிறேன், காமிக்கிறேன். அதே மாதிரி அரைக்கிறதுக்கு நான் இந்த தண்ணியை ஊற வச்ச தண்ணியை எடுத்துக்க போகிறேன். ஏன்னா இதில் ஊறினதில் அந்த சத்து, அந்த பால், அது எல்லாமே அந்த தண்ணியில் இருக்கும். அதனால் ஊற வச்சுக்க போகிறேன். நீங்களும் அதே ஊற்றி அரைக்கலாம், பட் நீங்கள் வந்து ஒரு நாள்லேயே முடிச்சிருங்க இந்தியாவில். ஏன்னா அங்கே இருக்க டெம்பரேச்சருக்கு கண்டிப்பாக புளிச்சு போயிடும். நான் இது வந்து 2 நைட்டு டின்னருக்கு வர அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். எனக்கு நான் இன்றைக்கி நைட் வரும், நாளைக்கு நைட் வரும், 2 நாளுக்கு வர மாதிரி ஊற வச்சுருக்கேன். எனக்கு இங்கே என்ன பண்ணாலும் புளிக்காது. அரிசி வலிச்சு ரெடியாக இருக்குது. கிரைண்டர் எம்டியாக இதிலே போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா இதுலேயும் நம்ம இட்லி அரிசி சேர்த்து தானே இருக்கும். ஸோ அதனால் இட் ஒன்ட் அஃபெக்ட். அதனால் இதிலே அப்படியே அரைச்சிக்கலாம். இது தனியாக கழுவிட்டு பண்ணணுங்கிற கட்டாயம் கிடையாது. அரைக்கும்போது ஃபஸ்ட்டு மிளகாயை போட்டுக்கணும். மிளகாயை வந்து 2 3 கிள்ளி போட்டு கொஞ்சமாக ஒரு சங்களவு இல்லை 2 சங்களவு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சதுக்கப்புறம் சோம்பு, பூண்டை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுருங்க. இது 3 அரைச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஊற வச்ச நம்ம மாவுக்கு தேவையானதை எடுத்து போட்டிங்கன்னா அப்போ கரெக்டாக எல்லாமே ஃபைனாக மிக்ஸ் ஆகிருக்கும். இதுதான் வந்து நமக்கு இதை நல்ல பெட்டரான டேஸ்ட்டில் கொடுக்கறதுக்கான கரெக்டான பக்குவம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு மிளகா போட போகிறேன், நெக்ஸ்ட்டு பூண்டும் சோம்பும் போட போகிறேன். போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ
இப்போ ஃபஸ்ட்டு மிளகாய் மட்டும் போட்டிருக்கேன். இந்த சிக்கியிருக்கிறத லேசாக எடுத்து விட்டுடலாம். வரமிளகாயை நல்லா அரைச்சிக்கணும். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக, ரொம்ப கிடையாது, சும்மா அவ்வளோதான். நல்லா அரைக்கிறதுக்காக தான் இந்த கொஞ்சம் தண்ணியை விடுறோம். அப்போ தான் போய் மிளகாய் எங்கேயும் சிக்காது. மிளகாய் விதை எல்லாமும் ஃபைனாக அப்போ தான் கிரைண்ட் ஆகும். இப்போ பாருங்கள், மிளகாய் நல்லா ஃபைனாக கிரைண்ட் ஆகிடுச்சு. எங்கேயும் இந்த ஓரத்துலலாம் சிக்கலை. விதை எல்லாமும் நல்லா நைஸாக அரைப்பட்டுருச்சு. இப்போ வந்து பூண்டையும் சோம்பையும் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு போடும்போது கொஞ்சம் கல் ஸ்டக் ஆகும், ப்ராப்ளம் இல்லை, கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். பூண்டுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு லேசாக குழம்பி அப்படி எடுத்து விட்டிங்கன்னா அதுவே சுற்றிக்கும். பார்த்தீங்கன்னா மிளகாவும் பூண்டும் நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ சோம்பையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஓடும்போது கடமுடன் நாய்ஸியாக தான் இருக்கும், அதெல்லாம் ஒரி பண்ணிக்காதீங்க. அரைப்பட்டதுக்கப்புறம் அது வந்து அந்தளவுக்கு சவுண்டு இருக்காது. இப்போ இது வந்து இந்த ஊற வச்ச கலவையோட தண்ணி தான் ஊற்றி நான் அரைச்சிருக்கேன். இதுவும் ஃபைனாக அரைப்பட்டதுக்கப்புறம் நம்ம அரிசி பருப்பு இந்த கலவையை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஊற வச்ச கலவையை அதில் போட்டுட்டேன். எல்லாம் ஒன்றா அரைச்சிட்ருக்கு. அதே மாதிரி ஊற வச்ச தண்ணியை தான் ஊற்றிருக்கேன் அரைக்கிறதுக்கு. பத்தலைன்னா சாதாரண தண்ணி கலந்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு புளிக்கும் கோடைக்காலமாக இருந்ததுன்னா ஊற வச்ச தண்ணி இம்மீடியட்டாக யூஸ் பண்ணுறதா இருந்தால் அடக்கி நீங்கள் ஊற வச்ச தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நார்மல் தண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப உளுந்த அளவுக்கு எடுத்து விடணுன்னு அவசியம் இல்லை. மேலே கொஞ்சம் வந்து பருப்போ அரிசியோ தங்குச்சுன்னா மட்டும் கொஞ்சம் அப்படியே லேசாக எடுத்து விட்டுக்கலாம். மற்றபடி பக்கத்துலேயே நின்று பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இது மேக்ஸிமம் 15லேருந்து 20 நிமிஷம் தான் ஆகும். அதே மாதிரி இது ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது. அரைச்சிங்கன்னா அது வந்து அந்த அடை தோசை வந்து வளவலன்னு இருக்கும். இதுவும் கொஞ்சம் கரகரப்பாக தான் அரைக்கணும். நான் கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன். அங்கங்கே கொஞ்சம் தங்கி இருக்குது, அதை மட்டும் எடுத்து விட்டுக்கலாம். தண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா அரைப்பட்டுருச்சு. அதனால் கிரைண்டர் ஆஃப் பண்ணிட்டேன். பதம் பாருங்கள், கொஞ்சம் கரகரப்பு இருக்குது. அதே மாதிரி ஊற்றுற அளவுக்கான கன்சிஸ்டன்சிக்கு தான் தண்ணியும் சேர்த்துருக்கேன். அது உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே. இப்போ இதை நம்ம வலிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்செடுத்த அடமாவில் வந்து சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணியிருக்கேன். அதோட ஒரு கைப்பிடி பிடிச்ச மாதிரி அளவு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது இனிஷியலாக பார்த்தீங்கன்னா கலர் தெரியாது. கலர் தெரியாதுங்கிறதுக்காக அது சேர்த்துட்டே இருக்க வேணாம். கலந்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், அதில் நல்லா தெரியும் கலர் ஓரளவுக்கு டிஃப்ரென்ஸு. அதுக்கப்புறம் ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அடை தோசைக்கே உண்டான கலர் வந்து நல்லா பொன்னிறமாக தெரியும். ரெண்டாவது விஷயம், ராத்திரியில் முருங்கைக்கீரையா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. இது மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா என் கைப்பிடி அளவு தான் போட்டிருக்கேன் நான். வீட்டில் 4 பேர் 5 பேர் சாப்பிடும்போது அது ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு வந்து எவ்வளோ நமக்கு வந்து அந்தளவுக்கு இன்டைஜஷனை க்ரியேட் பண்ணிடும். அந்தளவுக்கு பண்ணாது. ரொம்ப யோசிக்க வேண்டாம், தாராளமாக சாப்பிட்லாம். அப்படி வேண்டாம், உண்மையாகவே வந்து இந்த பருப்பு அடை மாதிரியான ஹெவியான ஐட்டம்ஸ், கீரை, இது வந்து நைட்டு நமக்கு இன்டைஜஷனை காஸ் பண்ணும், நம்ம உடம்புக்கு செட் ஆகாது. அப்படிங்கும்போது நீங்கள் வேணால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு நைட்டு டின்னருக்கு ஓகே, இது வரைக்கும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் வந்ததில்லை. ஸோ இது கூட வந்து தேங்காய் சட்னி தான் நான் தொட்டுக்கையாக இன்றைக்கி செய்ய போகிறேன். ஒன்று செய்வேன் நான் இதுக்கு சைட் டிஷ்ஷாக, தயிரில் வெஜிடபிள்ஸ் போட்டு அவியல் ஸ்டைலில் பண்ணுவேன். இங்கே வந்து பயங்கர கோல்டு சரிங்களா, அதனால் நைட்டில் வந்து தயிர் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் அதை செய்யலை. இன்னொரு டைம் சப்போஸ் ஒரு மார்ச் ஏப்ரலுக்கு மேலே எங்களுக்கு வின்டர் நல்லா செட்டில் ஆனதுக்கப்புறம் டெம்பரேச்சரும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்போது வெதருக்கு, அந்த டைமில் உங்களுக்கு நான் அதை செஞ்சு காட்டுறேன். அது வரைக்கும் நான் தேங்காய் சட்னி தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது ரிலேட்டட் ஓவராக திங்க் பண்ணிக்க வேண்டாம். நல்ல ஹெல்த்தியான ரெசிபி தான். உண்மையிலே இன்டைஜஷன் இருக்கவங்க நீங்கள் அதை வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். மற்றபடி இது டின்னருக்கு பெஸ்ட்டு தான். நல்லா ஹெவியாக இருக்கும், சாப்பிட்டு படுத்தோன்னா நல்லா தான் இருக்கும். எங்களுக்கு இது வரைக்கும் எந்த தொந்தரவும் பண்ணதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். பார்க்கும்போது ரொம்ப மைல்டான கலராக தெரியும். இன்னொரு 10 மினிட்ஸ் கழித்து பாருங்கள். அதுக்கப்புறம் ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். பத்தலை அப்படின்னு நினச்சிட்டு மேலே மேலே போடாதீங்க மஞ்சத்தூள் மட்டும். எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு 10-15 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அது நல்லா செட் ஆகட்டும். அதுக்கப்புறம் எடுத்து தோசையாக ஊற்றிக்கலாம். சைட் டிஷ்ஷாக சட்னி. இதை ஊற்றுனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். அடக்கி தேங்காய் சட்னி அரைச்சிட்டேன். இப்போ பாருங்கள், அடை மாவு வந்து எல்லாம் கலந்து வச்சு கொஞ்சம் செட் பண்ணி 15-20 நிமிஷம் வச்சதுக்கப்புறம் பாருங்கள் அதோட கலர் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஊற்றும் போது நல்லா பொன்னிறமாக, அட் த சேம் டைம் எல்லோ கலராக சூப்பராக வரும். ஊற்றுனதும் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், அடை தோசை ஊற்றியிருக்கேன் நான்.
இது கொஞ்சம் லேசாக திரணிக்கும். ஏன்னா அந்த கீரை, வெங்காயம்லாம் இருக்குது இல்லையா? அதனால லேசாக திரணிக்கும். அது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. பட் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நீங்க கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. 5 வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கும் இது குடுக்கலாம். முருங்கைக்கீரை இருக்குன்னு யோசிக்க வேண்டாம். பிலோ 5ஆ இருந்தா நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். இன்டைஜஷன் ப்ராப்ளம் வரும் இந்த முருங்கைக்கீரையால. செரிக்காது. அ டயரியா மாரி போகும். அந்த மாரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வரும். பட் 5 அண்ட் அபோவ் கண்டிப்பா குடுக்கலாம். இது பொன்னிறமா வந்து திருப்பி போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்க, தோசைய திருப்பி போட்டிருக்கேன். எப்படி வந்திருக்குன்னு. சூப்பரா இருக்குங்க டேஸ்ட்டு. தோசை வித் தேங்காய் சட்னி சாப்பிட்டிங்கன்னா அப்படி அருமையா இருக்கும். பாருங்க எப்படி இருக்குன்னு. இது பேக் சைடில் புரட்டி போட்டதுக்கப்புறம் எல்லாமே பாருங்கள் சூப்பராக இருக்கும். பார்த்தாலே வந்து நமக்கு சாப்பிட்ணுன்னு தோன்ற அளவுக்கு இருக்கும். எண்ணெய், காரம், உப்பு எல்லாமே நமக்கு தேவை. நம்ம ஃபேமிலிக்கு தேவையான அளவு தான் நம்ம வந்து போட போகிறோம். பூண்டு, சோம்பு அதெல்லாம் இருக்கிறதுனால வயிறு பிளாட்டடெல்லாம் ஆகாது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. நான் பொதுவாக வந்து மில்லட்ஸ் எல்லாமே நான் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை இந்தியாவுக்கு வருவேன். வரும்போது இது குதிரைவாலி, ராகி, அப்புறம் கம்பு இது எல்லாமே ஒரு 5 கிலோ 7 கிலோ அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ அது எனக்கு வந்துடும் கரெக்டாக ஒரு 1 இயருக்கு. அதை வச்சு தான் வந்து நைட்டில் வந்து மில்லட்ஸில் தோசை, அடை, இட்லி அதெல்லாம் பண்ணி சாப்பிட்றது நான். ஸோ கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். இது அடுத்த தோசை திருப்பி போட்டதுக்கப்புறம் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.